சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா, நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். சமீப காலமாக நான் ஏற்கனவே சொன்னது தான். நிறையா ரீல்ஸு ரொம்ப தவறான ரீல்ஸ் எல்லாமே யூடியூப்பில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறது, அந்த பச்சை தண்ணியில் குளிக்கிறத வச்சே காமெடின்ற பேரில் நிறைய பேர் தப்பாக போட்டுட்ருக்கீங்க. அதாவது தண்ணி எடுத்து சும்மா தெளிக்கிறது, ஒரு கண்ணாடியை பார்த்து கண்ணாடி மேலே தண்ணியை ஊற்றுறது, அப்புறம் அந்த முதுகு மேலே தண்ணியை ஊற்றுறது, இந்த மாதிரிலாம் தவறான ஒரு கருத்தை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. கேட்டால் நாங்கள் நாட்டில் ஊரில் நடக்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரோ ஒரு சிலர் பண்ணுற தவறுனால உண்மையாக விரதம் இருக்கிறவங்கள பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு இருங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ரீல்ஸுமே எல்லாருமே பார்க்குறாங்க. இது அப்போ என்ன ஆகணும், ஒட்டுமொத்த சாமிகளும் இப்படி தான்ற மாதிரி மக்கள் மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிடும். தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி ஒரு வேளை உங்களெல்லாம் அப்படி இருக்க முடியலை அப்படின்னா, பச்சை தண்ணியில் குளிக்க முடியல, தயவு செஞ்சு மாலையை போடாதீங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். உங்களெல்லாம் ஐயப்பன் எதுவுமே கேட்கல. இனிமேலாச்சும் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி சில வீடியோஸை தவிருங்க. முடிஞ்ச அளவுக்கு டெலீட் பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக சொல்கிறேன், இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு சில விரதத்தை பற்றி தப்பாக நீங்கள் அதாவது ஐயப்பன் பக்தர்கள் இருக்கிற விரதத்தை பற்றி நீங்கள் தப்பாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஐயப்ப சேவா சங்கத்துலேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் லீகலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். உங்கள் சேனல் மேலேயும் சரி, உங்கள் மேலேயும் சரி. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது யாராலையும். தயவு செஞ்சு அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிடுங்க. இல்லைனா இனிமேல் போடாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் ஊரில் எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க, ஊரில் நடக்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. ஊரில் அரசியல்வாதி எவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கான், கொடியாக கொள்ளை அடிச்சுட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான். அதை பற்றி ஏதாவது போடுங்க பார்ப்போம். ஏன்னா பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்களே, உங்களை அவ்வளோ பயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் தவிருங்க தயவு செஞ்சு. அதுதான் நான் சொல்ல முடியும். சுவாமியே சரணம் ஐயப்பா.